Hello students, welcome to my channel Study with JBR Trisea. இப்போ நம்ம வந்து binary search பார்க்க போறோம். Binary search ஒரு இம்பார்ட்டன்டான யூனிவர்சிட்டி கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஜனவரி 2019ல 8 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா write a Python code to perform binary search. Trace it with an example of your choice. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த binary search எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பைனரி இப்போ இதுக்கு முன்னாடி லீனியர் சர்ச் பார்த்தோம். லீனியர் சர்ச்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீ வேல்யூவை முதல் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு கூட மேட்ச் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த நம்பர் அப்படி ஒவ்வொன்றையும் வரிசையாக அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு 0th பொசிஷன் அடுத்து 1 பொசிஷன் அடுத்து 2nd 3rd 4thன்னு லீனியர் ஆர்டரில் வரிசையாக நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே பைனரி சர்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டிப்பாக ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். சரியா? நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் சரியா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச பிறகு தான் இந்த பைனரி சர்ச்சையே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஸோ பைனரி சர்ச்சை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கீ எலமெண்ட்டை அந்த லிஸ்ட்டோட மிடில் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். சரியா? எப்போவுமே நம்ம மிடில் எலமெண்ட் கூட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ கம்பேர் பண்ணும்போது மிடில் எலமெண்ட்டும் கீ எலமெண்ட்டும் மேட்ச் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து மேட்ச் கீ ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம். அப்படி நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த கீ எலமெண்ட் மிடில் எலமெண்ட்டை விட லெஸ்ஸாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்து அந்த மிடில் எலமெண்ட் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து n வரைக்கும் இருக்குது. இதான் வந்து மிடில் எலமெண்ட். சரியா? மிட் எலமெண்ட் கூட இப்போ கீயை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மிடில் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு கீ ஃபவுண்டுன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த கீ எலமெண்ட் எக்ஸை விட லெஸ்ஸாக இருக்கா இல்லை கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தானே இருக்கும். அதனால இந்த கீ எலமெண்ட் எக்ஸை விட ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த சர்ச் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபுக்குள்ளே மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம பார்க்கவே வேண்டாம். ஒருவேளை கீ எலமெண்ட் எக்ஸோட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ரைட் சைடு இந்த எக்ஸுக்கு பிறகு இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த போர்ஷனை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை நம்ம கம்பேர் பண்ண போகிறோன்னா இந்த இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த மிட் எலமெண்ட்டையும் கீயையும் தான் சர்ச் பண்ணணும். எப்போவுமே மிட் எலமெண்ட்டையும் கீயையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணோம் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த இதுக்குள்ளாடி இதில் கீ இந்த மிடில் எலமெண்ட்டு கூட இந்த கீயை கம்பேர் பண்ணி ஸ்மாலராக இருக்கா கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஸ்மாலர்னால் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் கம்பேர் பண்ணணும். ஒருவேளை கிரேட்டராக இருந்தால் இந்த ஹாஃபில் கம்பேர் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? தட் இஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதான் வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். மொத்தம் வந்து 9 நம்பர்ஸ் இருக்குது. தட் இஸ் 0லேருந்து 8 வரைக்கும் மொத்தம் டோட்டல் 9 நம்பர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது ஃபஸ்ட் நமக்கு வந்து கீ எலமெண்ட் வந்து 67 தான் நம்மளோட கீ எலமெண்ட். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அரேயில் இல்லைனா லிஸ்ட்டில் நம்ம மிட் எலமெண்ட் எதுன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0, லாஸ்ட் இண்டெக்ஸ் 8. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோன்னா நமக்கு மிட் எலமெண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு 4th எலமெண்ட் தான் மிடில் எலமெண்ட். இப்போது இந்த நம்ம கீயை இந்த 4th எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கீ வந்து 67, மிடில் எலமெண்ட் வந்து 42. அப்போ நமக்கு மேட்ச் ஆகலை. சரியா? 67 நாட் ஈக்குவல் டு 42. அது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கீ அண்டு இந்த 42வை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ 67 வந்து கிரேட்டர் தேன் 42. அதனால நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதை தான் நம்ம சர்ச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஸோ சர்ச் செகண்ட் லிஸ்ட். இந்த செகண்ட் லிஸ்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது இந்த செகண்ட் லிஸ்ட்டில் எது மிடில்னு பார்க்கணும். ஸோ மிடில் பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து 5, லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 8. ஸோ அதனால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோன்னா 6th எலமெண்ட் தான் நமக்கு வந்து மிட் எலமெண்ட். ஸோ 6th எலமெண்ட்டில் கம்பேர் பண்ணுறோம் 67 and 67. ஸோ இப்போ நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆனதுனால கீ ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி
நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். மிடில் எலமெண்ட் கூட மட்டும்தான் சர்ச் பண்ணோம். இப்போ பைனரின்னா ரெண்டாக நம்ம எப்போ மொத்த லிஸ்ட்டையும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணி அதில் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு பேர் பைனரி சர்ச். பைனரினா 2 தானே. ஸோ 2ஆக டிவைட் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுறோம். இதுக்கு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் n இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் a நம்பர். ஸோ இதில் n எவ்வளோ கொடுக்குறோமோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் என்டர் நம்பர்ஸ் இன் சார்ட்டட் ஆர்டர். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். சரியா? சார்ட்டட் ஆர்டரில் கொடுக்கணும். ஸோ ஃபார் i இன் ரேஞ்ச். ஸோ இந்த n எலமெண்ட்ஸை இன்புட்டாக கொடுக்கணும்ல, அப்போ அதுக்கு ஒரு ஃபார் லூப் தேவை இருக்குல்ல. ஸோ ஃபார் i இன் ரேஞ்ச் 0, n x ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் அப்படின்னு இன்புட் வாங்குகிறோம். நம்ம இங்கே வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏன்னு கொடுத்தோம். நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப். அடுத்தது கீ இன்புட்டாக வாங்கணும். கீ இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் கீ டு பி சர்ச்ட். ஸோ கீயில் நம்ம கீ வேல்யூவையும் இன்புட்டாக வாங்கிடுவோம். பிரிண்ட் பைனரி சர்ச் ஆஃப் எக்ஸ் கம்மா கீ. ஸோ பைனரி சர்ச்ங்கிறது தான் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். சரியா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன் நேம். இங்கே எக்ஸுங்கிறது அரே இல்லைனா லிஸ்ட்டு அண்ட் கீங்கிறது நம்மளோட கீ வேல்யூ. இது ரெண்டும் பேராமீட்டர்ஸ். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பைனரி சர்ச் ஆஃப் எக்ஸ் கமா கீங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ பிரிண்ட் ஆப்ரேஷனுக்குள்ளாடி நம்ம ஃபங்க்ஷன் காலை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் காலில் என்ன பண்ணோம்? ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை தேடி போட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த இருக்குது. ஸோ பைனரி சர்ச்சோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோன்னா இனிஷியல் வேல்யூ முதல்ல ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0. அதான் வந்து ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அதுக்கு அடுத்தது லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் a மைனஸ் 1. ஸோ இது வந்து அரே ஏ. இங்கே அரேயை வந்து ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த டோட்டல் சைஸ் -1 தட் இஸ் n-1. சரியா? அதுதான் வந்து லாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 2 பாயிண்டர்ஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது 0th பொசிஷன், லாஸ்ட்டுங்கிறது வந்து n-1. அதுதான் வந்து லென் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். லென்னுங்கிறது வந்து இந்த டோட்டல் அரேயோட சைஸ் கால்குலேட் பண்ணுறது, லென்த்து கால்குலேட் பண்ணுறது. லென் -1 அப்படின்னா லென் டோட்டல் நம்பரை -1. 0 to 10 0லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரேயோட சைஸ் 10ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அதை கால்குலேட் பண்ணுறது தான் இது. சரியா? அடுத்தது ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணலை, அதனால் ஃபவுண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். வைல் ஃபஸ்ட்டு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டோட ஸ்மாலராக இருக்குது. அண்ட் நாட் ஃபவுண்ட் வந்து இன்னும் பண்ணலை. அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கம்பேரிசனே மிட்டில் தானே பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு இந்த டிவிஷன் பை 2 தட் இஸ் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ அது வந்து ஒரு இன்டீஜர் நம்பராக கொடுக்கும். இதான் நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள் 0 + 8/2 இதுதான் இங்கே பண்ணுது. சரியா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் டிவைட் பை 2 இங்கே ஃப்ளோர் டிவிஷன் பண்ணி ஒரு ஃபுல் நம்பரை தரோம். இப்போது அந்த பொசிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4th வந்துச்சு அப்படின்னா a ஆஃப் 4. அந்த மிட் பாயிண்ட்டுக்கு இதில் இந்த கீ வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே கீயை தான் நான் இங்கே ஐட்டமாட்டு இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதனால இங்கே ஐட்டம் கீ தான் ஐட்டம். ஸோ நான் இன்புட் வாங்கும்போது கீன்னு வாங்கினேன். அது இங்கே பேராமீட்டர் வரும்போது ஐட்டம்னு நான் இன்புட்டாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஐட்டமையும் இந்த a ஆஃப் மிட்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஒருவேளை சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஒருவேளை சேம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்ஸ் கேஸில் இஃப் ஐட்டம் லெஸ் தேன் a ஆஃப் மிட் பாயிண்டான்னு பார்க்கணும். சரியா? இப்போ மிட் பாயிண்ட்டை வந்து இதான் மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த ஐட்டம் வந்து தட் இஸ் கீ வந்து லெஸ் தேன் மிட் பாயிண்ட்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஒருவேளை லெஸ் தேன் மிட் பாயிண்ட்டாக இருந்தால் அடுத்த தடவை ஃபஸ்ட்டு வந்து 0, லாஸ்ட் பொசிஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னா மிட் பாயிண்ட் -1 இருக்கும். இது வரைக்கும் தானே கம்பேர் பண்ணணும். இதுக்குள்ளே மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 0வும் லாஸ்ட் வந்து மிட் -1 இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கோம். லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் -1. ஒருவேளை நம்ம அடுத்து கம்பேர் பண்ண வேண்டியது இந்த போர்ஷன் பார்த்துக்கோம். இந்த போர்ஷனாக இருந்துச்சுன்னா தட் இஸ் செகண்ட் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா
ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இந்த மிட் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் லாஸ்ட் வந்து இந்த இதே தான் இருக்கும். புரிஞ்சுதா? அதுதான் சேஞ்ச் பண்ணி விட்ருக்கோம். ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் ஒன். இப்போது திருப்பி இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மிட்டையும் ஐட்டமையும் கம்பேர் பண்ணுவோம். சேமாக இருந்துச்சுன்னா ஃபவுண்ட், சேம் இல்லை அப்படின்னா அகெயின் அந்த லிஸ்ட்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் இந்த ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இஃப் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இங்கே நம்ம ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு தான் நம்ம செட் பண்ணிட்டு வெளியே வரோம். ஸோ ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீ ஃபவுண்டுன்னு மெசேஜ் கொடுக்குறோம். எல்ஸாக இருந்துச்சுன்னா கீ நாட் ஃபவுண்டுன்னு மெசேஜ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச் ப்ரோக்ராம். சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்புட்டாக வாங்கணும், அப்புறம் அந்த n நம்பர்ஸையும் இன்புட்டாக வாங்கணும், அப்புறமா கீயை இன்புட்டாக வாங்கணும். வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டே லாஸ்ட் எலமெண்ட்டே ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 0, லாஸ்ட் வந்து லென் a மைனஸ் 1, ஃபவுண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போது என்ன பண்ணணும்னா இந்த மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். மிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு டிவைட் பை 2. இந்த மிட் பாயிண்ட் ஏ ஆஃப் மிட் பாயிண்ட்டையும் அந்த ஐட்டம் இல்லைனா கீ வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். சேமாக இருந்துச்சுன்னா ஃபவுண்ட் வந்து ட்ரூ. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஐட்டமை மிட் பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணி அது ஒருவேளை இந்த லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 0 தான், லாஸ்ட் எலமெண்ட் வந்து மிட் மைனஸ் 1 அப்படின்னு செட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த இதுவாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மிட் ப்ளஸ் 1ம் லாஸ்ட் வந்து லாஸ்ட்டே தான். இதையும் செட் பண்ணி விட்ருவோம். இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு இஃப் ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீ ஃபவுண்ட், இல்லைன்னா கீ நாட் ஃபவுண்ட். தேங்க்யூ.